ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே ஒரு பக்கம் சுந்தர் இந்த மாதிரி எல்லார்கிட்டயுமே நாடகம் தான் ஆடிட்டு இருக்காங்கன்ற உண்மைய சக்தி ஒரு வழியா கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம, இந்த விஷயத்த சண்முகத்துக்கிட்டயே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம 2 பேருமே சேர்ந்து பொன்னி கூட சீக்கிரமா இந்த விஷயத்த பத்தி பேசியாகணும். அது மட்டும் இல்லாம இது நம்மளோட குடும்பமான சம்பந்தமான விஷயம் மட்டும் கிடையாது. பவானி, ஷிவானி பாப்பாவோட வாழ்க்கை சம்பந்தமான விஷயம். அதனால இந்த விஷயத்த நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு பொன்னிக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா பொன்னியும் ரொம்பவே லேட்டா தான் அன்னைக்கு வீட்டுக்கு வராங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வரும்போதே ரொம்பவே சோகமா வர அப்போ இத கவனிச்ச சக்தியும் முதல்ல நான் போய் பேசினா கண்டிப்பா பொன்னி என்ன விஷயம்னு சொல்லிட்டு கூட கேட்க மாட்டா. அதனால நீங்க போய் பேசுங்கன்னு சொல்லிட்டு சண்முகத்த அனுப்பி வைக்க உடனே சண்முகமும் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு சக்தி சொன்ன மாதிரியே முதல்ல பொன்னிகிட்ட போய் பேசுறதுக்காக போறாங்க. சக்தியும் இந்த மாதிரி அவங்க 2 பேரும் பேசுறத தனியா நின்னு பார்த்துட்டு இருக்கு. ஆனா இந்த பக்கம் இந்த மாதிரி வெளிய போயிட்டு ரொம்பவே சோகமா வந்த பொண்ணையும் கண் கலங்கி வானத்தையே பார்த்துட்டு நின்னுட்டு இருக்காங்க. அப்போ இத பார்த்த சண்முகமும் என்னாச்சு பொன்னி? உன்ன பார்த்தா ரொம்பவே சோகமா தெரியுதுன்னு சொல்லிட்டு அக்கறையோட பேச ஆரம்பிக்க, உடனே பொன்னியுமே எப்பவும் போலயே சண்முகத்துக்கிட்ட ரொம்பவே கேஷுவலா பேச ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம, எனக்கு இப்போ ரொம்பவே கஷ்டமா இருக்கு மாமா. அது மட்டும் இல்லாம நான் நிஜமாவே சுந்தரனாவ பத்தி சொன்னது எல்லாமே 100% உண்மை. ஆனா அத யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல இந்த வீட்ல இருக்கவங்க யாருமே என்ன நம்ப மாட்டாங்கன்றத கூட என்னால ஏத்துக்க முடிஞ்சிருச்சு. ஆனா இங்க இருக்கவங்க, குறிப்பா அத்தை, என்னோட அம்மாவ பத்தி அவ்ளோ மோசமா பேசுறத என்னால கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியல. அது மட்டும் இல்லாம நான் எப்படியாவது இந்த உண்மைய நிரூபிச்சாகணும்னு சொல்லிட்டு இப்ப கூட வெளிய போயிட்டு அவ்ளோ ட்ரை பண்ணிட்டு வந்தேன். ஆனா எனக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல. அது மட்டும் இல்லாம ஒரு ஆதாரம் இருக்குன்னு தெரிஞ்சுச்சு. ஆனா அத கூட யாருமே என்ன நம்பி கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்படின்னு சொல்லி சொல்ல, உடனே இத கேட்டுட்டு சண்முகமும் முதல்ல பொண்ணுக்கு ஆதரவா பேசுறது மட்டும் இல்லாம, "நீ தயவு செஞ்சு அம்மா சொன்னது எதையுமே மைண்ட்ல வச்சுக்காத. அம்மா கோவத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டாங்க. நான் வேணா அவங்களுக்கு பதிலா உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு" சொல்லி சொல்றாங்க. உடனே இத கேட்டுட்டு பொன்னியும், "கண்டிப்பா இந்த விஷயத்துல அத்தைய என்னால கடைசி வரைக்கும் மன்னிக்கவே முடியாது. அவங்க ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் என் மேலயும், எங்க அம்மா மேலயும் எந்த தப்பும் இல்லன்றத புரிஞ்சுக்க தான் போறாங்க. ஆனா அப்ப என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க. ஆனா நான் அவங்கள அப்ப கண்டிப்பா மன்னிக்க மாட்டேன்னு தோணுது. ஏன்னா, அவங்க என்ன வார்த்தைகளால அந்த அளவுக்கு காயப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கண் கலங்கி அழுதுகிட்டே பேசிட்டு இருக்கா. அப்ப இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க சக்தியுமே பொன்னியோட நிலைமைய பார்த்து அவங்களுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. சண்முகமும் பொன்னிக்கு தைரியம் சொல்ற மாதிரி பேசுறது மட்டும் இல்லாம அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம முதல்ல நீ இந்த எண்ணத்துலருந்து வெளிய வான்னு சொல்லிட்டு எனக்கும் சக்திக்குமே இந்த விஷயத்துல சுந்தர் மாமா மேல ஏதோ தப்பு இருக்குன்னு தான் தோணுது. ஏன்னா சக்தி என்கிட்ட வந்து சொன்னான்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி சக்தி சுந்தர் கிட்ட வந்து சொன்ன விஷயத்த எடுத்து சொன்னது மட்டும் இல்லாம சக்தியும் இங்க தான் இருக்கான். தயவு செஞ்சு நீ இதுக்கு முன்னாடி சக்தி மேல இருந்த கோவத்தெல்லாம் கொஞ்ச நாள் மறந்துட்டு இந்த விஷயத்துல நம்ம எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து உண்மைய வெளிய கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இது எல்லாத்தையுமே நம்ம யாருக்காக இல்லனாலும் சிவானி பாப்பாக்காக செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு பொன்னிக்கு நிலைமைய எடுத்து சொல்லி புரிய வைக்க, உடனே அத புரிஞ்சுக்கிட்ட பொன்னியுமே சண்முகம் சொன்னதுக்கு சம்மதம் தெரிவிச்சது மட்டும் இல்லாம, சண்முகம் சந்தோஷத்தோட சக்தி அங்க கூப்பிட சக்தியுமே பொண்ணுகிட்ட வந்துட்டு இந்த மாதிரி பொன்னி தன்னை ஏத்துக்கிட்டதுக்காக நன்றின்னு சொல்லிட்டு இருக்க. பொன்னியோ இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நான் உங்க கூட சேர்ந்து இந்த உண்மைய வெளிய கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். எல்லாமே சிவானி பாப்பாக்காக தான். அதுக்கப்புறமா இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எப்பவும் போலயே பிரிஞ்சிரலான்னு சொல்ல, உடனே இத கேட்ட சக்தி வெளிய தலையாட்டிட்டு மனசுக்குள்ளேயே நான் எப்பவுமே கண்டிப்பா உன்னை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த பக்கம் சண்முகமும், "ஆமா, நீ வந்தோனயே சொன்னியே சுந்தர் மாமாக்கு எதிரா ஏதோ ஒரு ஆதாரம் உனக்கு தெரிய வந்துச்சு. ஆனா அத யாரும் உன்கிட்ட கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு கூட சொன்னியே. அது என்ன விஷயம்? கொஞ்சம் கிளியரா சொல்றியான்னு" சொல்லிட்டு கேட்க, உடனே பொன்னியும், "இந்த மாதிரி நான் பார்லர்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது என்னோட ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள கூட்டிட்டு போயிருந்தேன். அப்போ வெளிய அவங்களுக்காக இளநீ வாங்கிட்டு வர்றதுக்காக போனப்ப தான் வெளிய சுந்தரனா இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூடயும், அந்த பொண்ணோட அண்ணன் கூடயும் நின்னு பேசிட்டு இருந்தத கேட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவங்க 3 பேருமே என்னென்ன பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சண்முகத்துக்கிட்டயும், சக்திகிட்டயும் ஃபுல்லா எடுத்து சொல்ல, உடனே இத கேட்டுட்டு அவங்க 2 பேருமே செம்ம ஷாக்கோட நின்னுட்டு இருக்காங்க. ஆனா அதோட நிறுத்தாம பொன்னி இந்த மாதிரி உண்மைய தெரிய வைக்கணும்னா, கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஒரு வீடியோ ஆதாரம் தேவைப்படுன்ற காரணத்துக்காக தான் நான் அதே இடத்துக்கு இன்னைக்கு மறுபடியுமே போயிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாம நான் நெனச்ச மாதிரியே அந்த இடத்த பார்க்குற மாதிரி ஒரு சிசிடிவி கேமராவும் இருந்துச்சு. ஸோ நான் உடனடியா அந்த கேமராவோட உரிமையாளர போய் பார்த்துட்டு, அவங்க கிட்ட அந்த ஃபுட்டேஜ கேட்கும்போது அவங்க என்ன மேலேயும் கீழயும் பார்த்துட்டு, "உங்களுக்கெல்லாம் தர முடியாது. அப்படி ஒரு வேளை உங்களுக்கு வேணும்னா, நீங்க போலீஸ கூட்டிட்டு வந்து வாங்கிக்கோங்கன்னு" சொல்லிட்டு என்ன ரொம்பவே அதிகாரத்தோட பேசி பட்டிக்காடு போணும்னு சொல்லிட்டு திட்டி அனுப்பி விட்டுட்டாங்க. அதனால தான் அத பத்தி யோசிச்சு தான் எனக்கு ரொம்பவே மனசு ரொம்பவே கஷ்டமா போயிடுச்சு. ஒரு பொண்ணு படிக்கலன்னா என்ன?
மத்தவங்க அந்த பொண்ணுக்கு மரியாதையே தரமாட்டாங்களா என்னன்னு சொல்லிட்டு வருத்தத்தோட சொல்ல, உடனே இத கேட்டுட்டு சக்தியும், சண்முகமும் பொன்னிக்கு ஆறுதல் சொன்னது மட்டும் இல்லாம, "எதுக்கும் கவலைப்படாத பொன்னி, நாளைக்கு நம்ம மறுபடியுமே அவங்கள போய் பார்ப்போம். அப்ப நம்ம யாருன்றத அவங்களுக்கு கண்டிப்பா புரிய வைப்போம்ன்னு" சொல்லி சொன்னது மட்டும் இல்லாம, அடுத்த நாள் சீக்கிரமா காலையில எந்திரிச்சு 3 பேருமே அந்த ஃபுட்டேஜ வாங்குறதுக்காக செம்ம கெத்தா டிப் டாப்பா கிளம்பி வெளிய போறாங்க. அப்போ கரெக்ட்டா இத பார்த்த பிரீத்தியும், "எதுக்காக இந்த பொன்னி கூட சக்தியும், சண்முகமும் போயிட்டுருக்காங்க. இப்ப என்ன புது பிரச்சனைய இந்த பொன்னி கிளப்ப போறான்னு தெரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம பொன்னி அவ்ளோ கெத்தா ரெடியாகி கிளம்பி போறத பார்த்துட்டு அவங்க மேல இன்னுமே கடுப்பு ஆக ஆரம்பிக்கிறாங்க.